வாங்க நண்பா, வெல்கம் டு லோகிஸ் டைம் சேனல். ஸோ இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்ஏ அப்படின்னு ஒரு பைக் பிராண்ட் இருக்குது. அதில் இருந்து பிஎஸ்ஏ கோல்ட் ஸ்டார் 650cc வண்டியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட விலை எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒசூர் ஆன்ரோட் ப்ரைஸ் படி 4,27,000 ரூபா ஆன்ரோட் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய இந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஎஸ்ஏ உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்க்கலாம். அதாவது பிஎஸ்ஏயோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பிர்மிங்ஹாம் ஸ்மால் ஆர்ம்ஸ் அப்படின்றது தான் இதோடைய விரிவாக்கம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 1910 வந்து மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் வந்து தயாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. உலகத்திலே வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சராக இருந்திருக்காங்க. 1950 வரைக்கும் 1950 வரைக்கும் கோல்ட் ஸ்டார் அப்புறம் ராக்கெட் 3ன்ற மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ரேசிங் பைக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி 1970s வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. 1970s அப்படியே சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நார்டன் ஒரு பைக் இருக்குது, நார்டன் வில்லர்ஸ் ட்ரைம்போடைய ஒரு செக்ஷன். அந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்ஏ வந்து ஓன் பண்ணுறாங்க. அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 2016 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஹேந்திரா வந்து இந்த பிஎஸ்ஏ பிராண்டை வந்து அப்படியே வாங்குகிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய பைக் மஹேந்திராவுடைய மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட பிஎஸ்ஏ மோட்டார் சைக்கிள் தான் பார்த்துட்ருக்கோம். கோல்ட் ஸ்டார் 650cc. இப்போ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். நண்பா, இந்த இந்தியன் வேரியண்ட் கோல்ட் ஸ்டார் 650 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைல்டு ரோட்ஸ்டர் பைக் மாதிரி இருக்குது. இந்த வண்டியை பார்க்குறப்போ ஒரு பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள், சிம்பிள் எலிகெண்ட்டாக இருக்குது டிசைன். எனிவே வந்து பார்த்தீங்கன்னா 4,27,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வைஸ் பார்க்குறப்ப சிம்பிள் அண்ட் கிளாசிக்காக இருக்குது. பட் ஒரு 4,27,000 ரூபா பைக்குக்கு ஏற்ற ஒரு ரொம்ப பல்ஜியாக ஒரு பல்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி தான். மற்றபடி ஒரு கிளாசிக் ரெட்ரோ டிசைன் லவர்ஸாக, ஒரு பைக் என்தூசியாஸ்டிக்காக இந்த வண்டி ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல், இதோட இன்ஜின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் எலிகென்ட் டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ட்ரைம்போடைய ஒரு அப்படியே ஒரு ரிசம்பிளன்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த பைக்கை பார்க்குறதுக்கு. ஸோ கிளாசிக் அண்ட் சிம்பிள் டிசைன் பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த வண்டியோடைய டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஒரு மாடர்ன் கலந்த ஒரு நாஸ்டாலஜிக்காக ஒரு பழைய காலத்து வண்டி மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் அந்த ரவுண்ட் ஹாலோஜன் ஹெட்லாம்ப், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குரோம் பெசல், இதெல்லாம் பார்த்தா ஒரு விண்டேஜ் சாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த ட்வின் பாட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நல்ல ஒரு பழைய காலத்து அந்த ரெட்ரோ ஸ்டைல் கிளஸ்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டிஜிட்டல் இல்லாமல். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இந்த வண்டி வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு அப்பீல் இந்த வண்டியில் கிடைக்கும். அப்புறம் இந்த ஸ்போக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து ரெட்ரோ ஸ்டைல் பைக் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பைக் வந்து டைரெக்டாக கான்டினென்டல் ஜிடியோடைய காம்படிஷனுக்கு இருக்கக்கூடிய வண்டி. டபுள் சைலன்சர் இருந்திருந்தால் ஒன்றுமே சூப்பராக அழகாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வண்டியோட இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப இன்ஜினோட சிசி வந்து எக்ஸாக்டாக 652cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்திங்கன்னா 45 bhp ஆஃப் பவர் அட் 55 Nm ஆஃப் டார்க். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிஃபைண்டான ஒரு லோ அண்ட் டார்க்குக்காகவும் அப்புறம் ஒரு ஸ்மூத்தான மிட் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி இந்த வண்டியோட இன்ஜினை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆக்சிலரேஷன் பார்க்குறப்ப ஒரு லீனியரான பவர் டெலிவரி இருக்கும். இந்த வண்டியோடைய டிரைவிங் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட்டபுளாக சிட்டி அப்புறம் ஹைவே ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி வந்து இந்த வண்டியோட ஆக்சிலரேஷன் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. டாப் ஸ்பீட் வந்து இந்த பைக் வந்து 160 km/h வந்து டாப் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணோம். ஸோ இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மூத்தான வந்து ஷிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் 6 ஸ்பீட் கொடுத்துருந்தா ஹைவேக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் அண்ட் எஃபிஷியன்சி வந்து கிடச்சிருக்கும். இந்த வண்டியோட ரைட் அண்ட் ஹேண்டிலிங் பார்க்குறப்ப இந்த வண்டியை பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய சேசஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூபுலார் ஸ்டீல் சேசஸில் வந்து இந்த பைக் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட வெயிட்னு பார்க்குறப்ப 201 kg, ஸ்லைட்டாக ஹெவியாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு வெயிட்டாக வெல் பேலன்ஸ்டாக நமக்கு ட்ரைவ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஹேண்ட்லிங் வந்து இந்த வண்டியோடைய ட்ரைவ் அண்ட் ஹேண்ட்லிங்கில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நண்பா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்ஏ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு மேலே அந்த பிஎஸ்ஏ அப்படின்ற லோகோ வந்து இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸ்டிக்கர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வண்டியோடைய ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த வண்டி இதே மாதிரி தான் இருக்கும். இந்த பைக்கோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. ஸோ உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக லார்ஜாக இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக உட்காரத்துக்கு வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. அப்புறம் சீட் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் வந்து 5.8 எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைடிங் பொசிஷன் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான மேனரில் இருக்குது. ஏன்னா சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 780 mm தான்.
ஷார்ட்டாக இருக்கவங்களுக்காக இந்த சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கும். நல்லா ஒய்டான ஹேண்டில் பார்ஸ், அப்புறம் வந்து இந்த ஃபுட் பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியரில் இருக்கிறதுனால நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த வண்டியோடைய சஸ்பென்ஷன் பற்றி பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் 41 mm டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 2 ட்வின் ரியர் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பேட் ரோட்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்டில் 320 mm வந்து டிஸ்க்கும், பேக்கில் வந்து 255 mm வந்து ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பேக்கும் டிஸ்க்கு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்டாப்பிங் பவர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து பிராண்டடான பிரெல்லியோடைய ஸ்போர்ட்ஸ் காம்ப் டயர்ஸ். நல்லா சூப்பர் குட் கிரிப் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெட்டான ரோட்லேயும் சரி, ரொம்ப ட்ரையான ரோட்லேயும் இந்த டயர்ஸ் வந்து சூப்பரான கிரிப் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ மாடர்னாக டெக்னாலஜியான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூவல் சேனல் ABS இருக்குது சேஃப்டிக்காக, அப்புறம் EFI சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்க்காக, எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன், நல்ல ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஹோடோமீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டரும் இருக்குது. இது வந்து செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பழைய வந்து அனலாக் மீட்டரும் இருக்குது, டிஜிட்டல் மீட்டரும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஆலோஜன் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா LED டெயில் லேம்ப் வந்து இருக்குது. ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்க்குறப்ப ரைட் மோட்ஸ் வந்து இல்லை, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை, ஸ்லிப்பர் கிளச் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட்டில் பார்க்குறப்ப இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இல்லை. ஃபியூல் எஃபிஷியன்சின்னு பார்க்குறப்ப இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்குறப்ப ஒரு லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு 25லேருந்து ஒரு 30 km/லிட்டருக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ டேங்கை ஃபுல் பண்ணிங்கன்னா ஒரு 300லேருந்து 350 km ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ சிட்டி ரைட் கம்பேர் பண்ணுறதுக்குனும் ஹைவே டிரைவிங்கும் பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு சூப்பர் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியனில் ப்ளஸஸ்ன்னு பார்க்குறப்போ ஒரு சூப்பரான கிளாசிக் பிரிட்டிஷ் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு செம ஓல்டு விண்டேஜ் வண்டி மாதிரி இருக்குது. அப்புறம் லோ அண்ட் டார்க் வந்து இந்த வண்டியில் வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இந்த வண்டியில் கிடைக்குது. டீசெண்டான ஃபியூல் எக்கனாமி 650cc கம்பேர் பண்ணுறப்ப. அப்புறம் டியூவல் சேனல் ABS இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இல்லாதது ஸ்லிப்பர் கிளச் வந்து மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி என்னோட ஒப்பீனியன் இருக்குது. அப்புறம் ரைட் மோட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய ஃபீலிங் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா சிங்கிள் சிலிண்டர், டபுள் சிலிண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா, ட்வின் சிலிண்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட பவருக்கு வந்து ரொம்பவே வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட கமெண்ட் இருக்குது. ஸோ நண்பா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட டிசைன் எப்படி இருக்குது, அப்புறம் ப்ரைஸஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வண்டி நீங்கள் எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது வந்து BSA மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பா, டேக் கேர், பபாய்.